சிவாய நமஹா. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2025 பார்த்தேன் அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக வருகிறது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ஆரம்பிக்கின்றது. கூடுதலாக பார்த்தோம் அப்படின்னா மகாலய பட்சத்தினுடைய இதுவிகளும் இதில் வருது. மகாலய பட்ச அமாவாசை அப்படிங்கிறதும் இதில் வர்றது. அப்படியாக ஒரு அதி உன்னதமான பற்பல நல்ல பலன்களை தரக்கூடிய இந்த மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் 2025 வர்றது. இதில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் இந்த ராசிக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய நிலைகளை நாம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சந்திர பகவான் அவர் 2.5 நாளுக்கு ஒரு நாள் மாறிண்டே இருப்பார். அதனால் அவரை விட்டுருங்க. மற்றைய கிரகங்கள் அதாவது பார்த்தேன் அப்படின்னா மிதுன ராசியிலே குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மிதுன ராசியிலே தான் போகிறார். சுக்கிர பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அவர் கடகத்தில் இருக்கிறார் ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த மாதம் 16ஆம் தேதி சுக்கிர பகவான் கடகத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் இம்மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே ஆட்சி பலம் பண்ணிவிட்டு அடுத்ததாக 17ஆம் தேதி கன்னி ராசிக்கு வருகிறார். அவர் எப்போ கன்னி ராசிக்கு வராரோ அதுலேருந்து தான் பார்த்தோம் அப்படின்னா அதே புரட்டாசி மாதம் அப்படின்னு நம்ம பெரியவங்க கொண்டாடுவாங்க. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கார். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு பிளானிட்டரி டிரான்ஸ்மிஷன் புதன் தான் பண்ணுறாரு. அதாவது எப்போ சொல்லணும் அப்படின்னா செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி புதன் மாறுறாரு. முதல்ல அவர் சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்கு மாறுறாரு. மேலும் இம்மாதம் 29 கடைசி இந்த மாதத்தினுடைய கடைசி திங்கட்கிழமை பார்த்தோம் அப்படின்னா அவர் அதே கன்னி ராசியில் இருந்து துலா ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறார் புத பகவான். இது அவருடைய டிரான்ஸ்மிஷனாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த கேது பகவான் இம்மாதம் அதே மாதிரி சிம்ம ராசியிலே தான் சஞ்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இந்த சூரியனினுடைய சேர்க்கையும் ராகு கேதுவுடன் சேருகிறது. அதை நம்ம கவனிப்போம். அதில் என்ன இருக்குங்கிறதையும் முக்கியமாக கவனிக்கணும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதம் செவ்வாய் பகவானை கவனிச்சிங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். இம்மாதம் 15ஆம் தேதி செவ்வாய் பகவான் அவருடைய கன்னி ராசி இப்போ இருக்கிற ராசியிலேருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவ்வளோதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான பிளானட்டரி பொசிஷன் இருக்குது. சந்திர பகவானை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திர பகவான் ஒவ்வொரு 2.5 நாளுக்கும் அவர் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால அவர் மட்டும் நம்ம விட்டுருவோம். சரி, இதில் முக்கியமானதை நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள். அந்த கேதுவினுடான சூரியனினுடைய சேர்க்கை எப்போல்லாம் இருக்கோ அல்லது ராகுவினுடைய சேர்றாரோ அப்போல்லாம் கிரகண காலத்திற்கான ஒரு சஞ்சாரம் அது. அந்த சமயத்தில் அந்த மாதத்தில் கிரகணம் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிறத நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இந்த மாதம் செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா கிரகணம் வருதுங்க. அதாவது இந்த கிரகணமாகப்பட்டது 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:57 இரவு 1:26 வரைக்கும், அதாவது 7ஆம் தேதி ஆரம்பித்து மறுநாள் 8ஆம் தேதி வரைக்கிலுமே இந்த சந்திர கிரகணம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனுடைய மத்தியம காலம் 11:42க்கு மேலே மத்தியம காலம் வருது. அதனால் அன்றைய தினம் வரக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறத கவனித்தோம் அப்படின்னா சதய நட்சத்திரத்தில் வருது. அதனால் சதயத்திற்குண்டான சவ்ய நட்சத்திரங்கள் ஜென்ம நட்சத்திரங்கள் எல்லாங்களும் அதில் பரிகாரம் செய்து கொள்வது மிக மிக அவசியமாக வருதுங்க. அதாவது கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அதே மாதிரி அவிட்டம், பூரட்டாதி அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா சதயத்தில் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் சதயம் முடிஞ்சு மறுநாள் இந்த பூரட்டாதி வருது இரவில். அதுலேயும் அந்த கிரகணம் இருக்கிறதுனால பூரட்டாதியினுடைய ஜென்மங்களும் சாந்தி செய்து கொள்வது அவசியமாகிறது. அதனால் மொத்தமாக கவனிச்சிங்க அப்படின்னா திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விஷாகம் ஆகிய 8 நட்சத்திரக்காரங்களும் இந்த கிரகணத்தினால சாந்தி செய்து கொள்வது மிக மிக அவசியமாக உள்ளது. அந்த கிரகணம் காலத்தில் நம்ம ஒரு ஸ்லோகம் சொல்வது மிக மிக அவசியம். யோசோ வஜ்ரதரோ தேவா ஆதித்யானம் பிரபுர்மதா அப்படின்னு வரும்.
அந்த ஸ்லோகத்தை இன்னொரு பதிவாக அதை போடுறோம். அந்த கிரகண காலத்தில் எவ்வளோ கேட்க முடியுமோ அந்த கிரகண காலத்தில் அதை கேட்கறது இறைவனுடைய அனுகிரகத்தை உங்களுக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும். மேலும் உங்களுடைய ராசி பலன் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க. மீன ராசி ஆகியவங்களுக்கு இந்த செப்டம்பர் 2025 எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். கேட்டேன் அப்படின்னா, இந்த மாதம் அப்படிங்கிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக இருக்குது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாடு பிரயாணங்கள் கொண்ட ஒரு மாதமாக அமைகிறது மீனராசிக்காரர்களுக்கு. உங்களுடைய ஒரு கனவு ஏதோ வெளிநாடு போகணும், அல்லது இந்த நாட்டுக்கு தான் எனக்கு போகணும், எனக்கு இந்த மாதிரி நாடெலாம் வேணாம், கல்ஃப் கண்ட்ரி வேணாம், அது வேணாம், இது வேணாம், எனக்கு சென்ட்ரல் ஏசியா வேணாம், அது வேண்டாம், தென்கிழக்கு ஆசியா இதெல்லாம் இல்லை, எனக்கு யூரோப் கண்ட்ரிஸ் போகணும், அல்லது எனக்கு இந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரியில் போகணும், இல்லைனா அங்கே போகணும், இந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்குதுன்னு வச்சுப்போம். உங்களுக்கு எந்த சிந்தனையில் எந்த நாட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த நாட்டுக்கான விசா கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதே நாட்டுக்கான ஒரு விசா கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உருவாருது. அதுதான் ஒரு பெரிய நல்லது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏற்பட போகுது. ஏன் அப்படின்னா, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்ரமாகிறார். அந்த வக்ரம் பெற்ற சனிக்கு குருவினுடைய 9ஆம் பார்வை கிடைக்கிறது. சரி, அப்போ வெளிநாடு போகிறது மட்டும்தானா? அதனால் என்ன நன்மை நீங்கள் நினைச்சாலும் கூட அதன் மூலமாக ஒரு வேலை வாய்ப்புகள், ஒரு எதிர்கால சிந்தனைக்கு நல்ல வளர்ச்சி, நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்றம் அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போகிறது இந்த மாதம். உங்களுக்கு நல்லா இருக்குது. ஒன்று நல்லா கவனிச்சுக்கோ. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் இந்த பிதுர் பட்சம் வர்றது, அதாவது மீனராசிக்காரர்களுக்கு முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பல கடமைகள் இருக்குது. அதாவது புரட்டாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகட்டும், ரேவதி நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்கள் ஆகட்டும், இவாளுக்கு பார்த்தீங்கன்னா அகிர்புண்ணன் ஆகட்டும், அதே போட்டு அஜேக பாதன் ஆகட்டும், இவாளுக்கெல்லாம் என்னென்ன முக்கியம், பிதுர் யஜ்ஞம் மிக மிக அவசியம். இந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த 16 தினங்களும் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுக்கணும். 16 தினங்களில் எங்கே கொடுக்கறது என்றால் ரொம்ப சாமர்த்தியமாக இல்லையா, அவ்வளோ அளவுக்கு முடியாது அப்படின்னா, ஒரு நாள், அதாவது மகாலய அமாவாசை வருது இல்லையா, அன்றைய தினமாவது கொடுக்க வேண்டும். 16 தினங்கள் குடிப்பதற்கு சௌகரியம் இருக்கிறவா, தேக பலன் கொண்டவா, பொருளாதார வளர்ச்சி கொண்டவா நிச்சயமாக கொடுக்க தான் வேணும். அது முடியாத பட்சத்தில் அதைத்தான் மகாலய பட்ச அமாவாசையில் ஒரு தினமாவது கொடுக்கணும். இல்லை, நான் பித்துர் யஜ்ஞம் செய்வதற்கான அதிகாரி நான் கிடையாது, என்னுடைய தோப்பனார், என்னுடைய தந்தையார் இருக்கார், அவர் தான் கொடுக்கணும்னா அவர் கொடுப்பதற்கு சாதகமான விஷயங்களை நீங்கள் செய்யணும். ஒரு காய்கறி வாங்கிட்டு கொடுக்கறது, ஒரு இலை வாங்கிட்டு கொடுக்கறது, அதே மாதிரி யாரை வாத்தியாரோ அவருக்கு உண்டான சௌகரியங்கள் தட்சிணை கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அப்போது உங்களுக்கு பெரியவாள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். மீனராசிக்காரர்களுக்கு முன்னாடியே சொன்னால் பாருங்கள், அந்த நட்சத்திராதிபதிகளுக்கு எல்லாருக்கும் அந்த பித்துர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்போ தான் நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய சஞ்சித வினை போகும். உங்களுடைய 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 7ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே போகிறார். அஷ்டமஸ்தானத்திலே மாறக்கூடிய காலம். பித்துர்களினுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அப்போ தான் முன்னோர்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும், தேக ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் வியாதிகள் போகும், மனக்கவலைகள் போகும், நீங்கும். அது மாதிரி நல்ல உயர்வான வேலைகள் கிடைக்கும். ஏன்னா மீனராசிக்காரர்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்த காலத்திலேருந்தே வேலை மந்தம்தான், வேலை சீராருக்கான கிடையாது. எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு ஏனோ தானோன்னு போயின்னு இருக்கு, ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை போயின்னு இருக்கு. எல்லாம் மாறப்போகிறது. இந்த முன்னோர்களுக்கு பெரியவாளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்கோ, நல்ல விஷயங்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தேன் அப்படின்னா, குரு பகவான் 4ஆம் இடத்துல உங்களுடைய ஆளுங்கிரகம், உங்களுடைய ஆட்சி கிரகம், அதாவது உங்களுடைய ராசிநாதன் போகிறாரு. சொத்துக்கள் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருக்கேலா, கவலையே விடாத இந்த மாதம் வாங்குவேல். ஒரு கார் வாங்கலாம், அல்லது அசையா சொத்தாக வாங்கலாம், நகைகள் ஆபரணங்கள் வாங்கலாம், அல்லது ஏதோ ஒரு விஷயம், ஒன்று காரு, அல்லது ஏதோ வீடு, அல்லது ஏதோ ஒரு பெரிய இடம், அல்லது ஒரு பெரிய நகை. இந்த 4 விஷயத்தில் ஏதோ ஒன்று நிச்சயமாக மீனராசிக்காரன் இந்த மாதத்தில் வாங்கியே தீரணும். ஏதோ ஒன்று நிச்சயமாக வாங்க போகிறீங்க. எதிர்கால சிந்தனைக்கான ஒரு முதலீடு, அசையும் சொத்தோ அசையா சொத்தோ ஏதோ ஒன்று வாங்க போகிறேன். ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டியோ ஏதோ ஒன்று விஷயத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன். அது ஒரு பெரிய நல்ல விஷயம்.
அடுத்ததாக கவனிச்செல்லாம் 6ஆம் இடத்துல கூடிய சூரியன் உங்களுக்கு தூக்கம் சார்ந்த சில உபாதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க. அந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை, அதாவது செப்டம்பர் 5ஆம் தேதி, செப்டம்பர் 19 அன்றைய தினமும் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. சிவபெருமானுக்கு 24 அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். சிவாய நமக. ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்தாலே 5 விதமான கடன் அப்படிங்கிறது இருக்குது. இது என்னங்க கடன்? வீட்டு கடனா, அல்லது வாகன கடனா, நகை கடனா, அல்லது எஜுகேஷன் கடனா, என்ன கடனுங்க அப்படின்னா, இது என்ன கடன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று தேவ கடன், அடுத்ததாக ரிஷி கடன், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மனுஷ கடன், அடுத்ததாக பூத கடன், அடுத்ததாக பிதுர் கடன். இந்த 5 கடன்கள் முக்கியமாக ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டிய 5 கடன் செஞ்சுட்டே இருக்கணும், வருஷம் தவறாமல் செய்ய வேண்டியது. இதில் முக்கியமானது என்னென்னா பிதுர் கடன், பிதுர் யஜ்ஞம். இந்த கடன்களுக்கு நம்ம எப்படி செய்யணும்னா யஜ்ஞம்னு பேர். திரும்பி கொடுக்கறதுக்கு வாழை செய்கிறதுக்கு யஜ்ஞம் அப்படின்னு பேர். யாகம் பண்ணுவது மட்டும் யஜ்ஞம் அல்ல, யாகம் வளர்த்து வேள்விகளை செய்வது மட்டும் யஜ்ஞம் அல்ல. ஆனால் புரிஞ்சுங்கோ, அதாவது தேவர்களுக்கு செய்வது தெய்வ யஜ்ஞம், அதே மாதிரி ரிஷிகளுக்கு செய்வது ரிஷி யஜ்ஞம், அடுத்ததாக மனிதர்களுக்கு செய்வது மனுஷ யஜ்ஞம், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பூத யஜ்ஞம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிதுர் யஜ்ஞம் அப்படின்னு பேர். அப்போது இந்த பிதுர் யஜ்ஞம் அப்படிங்கிறதுல என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரியவாளுக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய, அவங்களுக்குன்னு நம்ம கொடுக்கக்கூடிய அதாவது எள்ளு, தீர்த்தம், தர்பையினால் செய்யக்கூடிய இந்த அவளுக்குன்னு அர்ப்பணம் செய்யக்கூடியது, அவர்களினுடைய பெயர்களை சொல்லி நாம் செய்யக்கூடிய தானம் தர்மமாகட்டும், முடியாதவாளுக்கு கொடுக்கக்கூடிய அன்னதானமாகட்டும், அதே மாதிரி அவர்களுடைய பெயர்களை சொல்லி நாம் அந்தணர்களுக்கு கொடுக்கக்கூடிய காய்கறிகள், அன்னங்கள், அல்லது அரிசி, மணிகள், என்னென்ன முடியுமோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த விஷயம் அப்படிங்கிறது பெரியவாளினுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுக்கும். அவர்களுடைய பெயர் உள்ள அளவுக்கும் நமக்கு நல்ல ஜீவிதம், நல்ல அவர்களுடைய கடனை நம்ம கொடுக்க கொடுக்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அதனால் அந்த பெரியவாளுக்குன்னு செய்யக்கூடிய, ஏன்னா அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் எல்லாமே ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு தேவதைகளுக்கு சிறப்பு. இதில் பிதுர் பட்சம் 16 தினங்கள்ங்கிறது பெரியவாளுகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு 16 தினங்கள். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 22ஆம் தேதி வரை 16 தினங்கள் இது வர்றது. இந்த 16 தினங்களும் தர்ப்பணம் செய்யுங்கோ. அது ரொம்ப முடியாதவா, எனக்கு பொருளாதாரம் இல்லை, எனக்கு உடல் வலிமை இல்லை, அதற்குண்டான சாதகமான சூழ்நிலை இல்லைங்கிறவா மட்டும் 21ஆம் தேதி செப்டம்பர் 21 மகாலய அமாவாசை வருது, அன்றைய தினம் மட்டுமாவது அதை செய்து பெரியவாளோட ஆசீர்வாதத்தை பெறுங்கோ. வாழ்க்கையில் மென்மேலும் செழுமை அடைங்கோ. சிவாய நமஹ.